தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அண்ணன் சீமான் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். விஜய் அவர்களை நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக போட்டு பொழக்கிற முதல் சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. நிகழ்வு என்ன, அண்ணன் கூறியிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பது தாவேகாவின் ஆட்சியா இல்லை திமுகவின் ஆட்சியா, இதுதான் மாற்று அரசியலா என்ற கேள்வியோட அண்ணன் சீமான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையை சேர்ந்த செய்தியாளரும் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பாசறை செயலாளருமான அன்பு தம்பி ஹாஜா முகமது அவரது வீட்டின் வாசலிலே போதை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்ட செய்தி அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். தம்பிக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து முழு உடல் நலம் பெற்று மீண்டு வர துணை நிற்கிறேன். போதைப் பொருட்களின் விற்பனைக்கு எதிராக நிற்கும் ஒரு ஊடகவியலாளருக்கே இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டு வன்முறை தாக்குதல் தொடுக்கப்படுகிறது என்றால் எளிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? நாள்தோறும் போதை கும்பலின் அட்டூழியம், பெண்களுக்கு எதிரான தாக்குதலும் வன்முறை வெறியாட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. திமுக ஆட்சியில் நிகழ்ந்த கொடுமைகளை தொடருமே என்றால் நடப்பது தாவேகாவின் ஆட்சியா இல்லை திமுகவின் ஆட்சியா? இதுதான் மாற்று அரசியலா? முதல்வராக பதவியேற்றதும் போதைப் பொருள் தடுப்புக்கான சிறப்பு அதிரடிப்படை அமைப்பு என கையெழுத்திட்டாரே விஜய். என்ன செய்கிறது அந்த படை? இந்த கொடூர தாக்குதல் நடத்தியவர்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்து கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கடும் சீற்றத்தோட பதிவிட்டிருக்காருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது போல முதல் கையெழுத்திலே அதிரடிப்படை, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக பார்த்திங்கன்னா சிங்க பெண்கள் படை அப்படின்லாம் சும்மா வீரவசனம் சினிமாவில் பேசுவது போல பேசுவது இல்லை அரசியல் என இப்போது அவருக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். காவல்துறையினரை வைத்து கொண்டு எப்படி விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறதுல தெளிவில்லாத காரணத்தால் இது மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து நடக்கிறது. இதற்கு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலும் அந்த படைகளும் இருந்தால்தான் இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இப்பொழுது அண்ணன் சீமான் வெளியிட்டுள்ளது போல அந்த அறிக்கையின் முடிவில் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விஜயுடைய அரசுக்கு நாம் தமிழர் கட்சி வைத்துள்ள கோரிக்கை.